பைபாஸ். ஏய் ஏன் மகாராஜா அடிக்கிற? ஏன் அடிக்கிற? எல்லாருக்கும் ஒரே வெட்டு தாண்டா. என்ன நான் போய் கோயில் விட்டு கிடா மகாராஜா அவன் கோயில் விட்டு கிடா அவன் கழுத்து வெட்ட பாக்குறியா? அவன் என்ன அவர் என்ன பண்றாரு? வெட்டு பாக்குறாரு. இப்ப நீ என்ன செய்துவான்? மன்னன் வருகிறாரே, மன்னன் வருகிறாரே அப்படி என்று தலைவலைக்கு பாருங்கள் மன்னா என்று வரவேற்று வரவேற்பு. நீ ஆட்டுவதை பார்த்தா, நான் ஆட்டுவதை பார்த்தால் வீரங்கோயிலுக்கு வேண்டி விட்ட கிடா விட்டு மாறி தெரியும். ஆட்டுக்கடா பார்த்து இப்ப என்ன பார்த்தா வீரன் கோயில் கூட்ட கிடா மாதிரி தெரியுது. கலை ஆட்டுறத பார்த்தா அந்த மாதிரி ஆடக்கூடாது. இந்த ஊர் தலைவர் வராங்கன்னா தலைவர் வருகிறார் என்றால் வாங்க தலைவர், வாங்க தலைவர், வாங்க நாட்டாம, வாங்க நாட்டாம, அப்படிதான் மரியாதை வரவேற்பு செய்வது. நீ தலை குனிந்து ஆட்டுவதை பார்த்தா ஆட்டுக்கடா தலையாட்டுவது. ஓ, ஆட்டுக்கடா தலையாட்டுவது போல் தெரியும். அதை விடு, இதை புரியுங்க. கொண்டா அட கதை கதை சொல்ற மாதிரி சொல்லு. சொல்றாங்க. இந்த வடாட்டு தேவர் எல்லாம் அப்படி சொல்ற மாதிரி சொல்லணும். இந்த வடாட்டு தேவர் எல்லாம் இந்த வடாட்டு தேவர்களும் அப்படியே அடுத்தபடி பாரு. இந்த முன்னாட்டு மன்னர்களும் இந்த முன்னாட்டு வானாட்டு தேவர்களும் இந்த வானாட்டு தேவர்களும் இந்த பூநாட்டு மன்னர்களும் பூநாட்டு 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 மன்னர்களும் பூநாட்டு மன்னர் சொல்றா. பூநாட்டு இந்த வானாட்டு தேவர்களும் பூநாட்டு மன்னர்களும் போட்டு முழுபடியான பெருமைப்படுத்தி நகரம். கைலாயம், கைலக்காயம், கூத்தலகாயம், கைலாயம், கைலாயம், வைகுந்தம், வைகுந்தம், சத்தி உலகம், சத்திய உலகம். மூன்று உலகத்துக்கு மேன்மை புரிஞ்ச நாடு நாடு. ஓ, தும்பூர், தும்பூர், இது தும்பூர் தான். அது கிடையாது. என் நாட்டை பார். சதகோடி தேவர்கள் வாழக்கூடிய நாடு உலகம். எவரா? ஆமாங்க. இதெல்லாம் தேவர்கள். இவர்களா? மன்னன் வருவார், என்ன சொல்ல போகிறார், சொல்ல போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. தேவ கூட்டம். ஆமாங்க. அங்க பார்த்தாயா, இதுதான் பொண்ணு உலகம். பொண்ணு உலகம். பொண்ணு உலகத்தை குறையில்லாது கரத்திலே வச்சாயும் கரத்திலே வச்சாயும் ஆட்சி நடத்த முடியாது. மன்னாதி மன்னாதி மன்னன் மகன முடியல. என்னுடைய நாவதி தேவர்களா தலைவா இருக்க முடியாது. தேவகோமா அதெல்லாம் அவருக்கு பண்ணிச்சு, எனக்கு பண்ணிச்சு. அவர் நாட்டுடைய மகாராஜா, அவரு நாட்டோட மகாராஜா. அவரு தேவருக்கு துதி, அவர்களே தேவருக்கு துதி. வாய முறை அப்படி தேவகோமான் வருகிறேன் என்றார். இன்னும் எப்படி இருக்க
என்று சதகோடி தேவர்களும் கை கட்டி வாய் புதைத்து எந்நாட்டு மன்னா எந்நாட்டு அரசு எந்நாட்டு தலைவா பாருங்கள் அந்த குப்பையெல்லாம் பாருங்கள் என்றால் மரியாதை மரியாதை குப்பை வரன்னு சொல்றான் வரவேற்பு செய்வாங்க. ஆட்சி படத்துல குறைபாடு என்பது கிடையாது. குறை என்பது கிடையாது. அசுராதிபதி என்பது கிடையாது. அசுராதிபதி என்பது கிடையாது. வரத்தை பெறுவது தேவலோகத்தை அடுப்பது அடியோத்தனமாக அடிப்பது. மயில் குயிலும் பார்த்தார் கைலாயபுரம் ஏது சதவோடி தேவர்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே எப்படியாவது காவல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கைலாயபுரம் கோலம் ஏற்பட்டது. கோலம் ஏற்பட்டது. கோபம் ஏற்பட்ட உடனே நல்ல வேர்வை வேர்த்து ஒழுகுது. யார் கைலாயபுரம் அந்த வேர்வை வழித்து சரவண பையில விடுத்தார். சரவண பையில விடுத்தார். அது என்ன பண்ணுது? 6 துளி ஆத்தாலே ஓடி விழுந்தது. 6 துளிகளாக விழுந்தது. துளியாக ஓடி விழுந்த உடனே 6 குழந்தை ஆத்தாலே தோற்றமாயிடுச்சு. 6 துளிகளும் 6 குழந்தையாக தோற்றமாயிடுச்சு. பார்த்தா இந்த அம்மா பார்த்தாங்க, என்னடா இது 6 குழந்தையா தோற்றமாய் விட்டது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய பாசத்தினாலே 6 குழந்தை ஒன்னா சேர்த்தாங்க. ஒன்னா சேர்த்தாங்க. சேர்த்த உடனே உருவம் 1, முகம் 6, கரம் அப்படி உருவம் 1, 6 முகம் 12 கரம். ஆமா, பார்த்தால் 6 முகம். எதுக்காக என்ன உறுப்பு பண்ணீங்க? உறுப்பிட செய்தீங்க. எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்பா 6 முகம் அசுராதி கொடுமை தாங்க முடியவில்லை. சதகோடி தேவர்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவளை கொன்று தேவருக்கு சுகவாழ்வு தர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தால் முருகப்பெருமான் ஆறுமுகம் பார்த்தான், அப்பா என்ன பழத்தில் நாய்தான். ஒருவர் இடத்துல நான் சண்டைக்கு போகணும்னா ஒரு கத்தியா இருக்கணும், ஒரு கோடாலியா இருக்கணும், ஒரு மட்டியா இருக்கணும், ஒரு கடமாரியா இருக்கணும், ஒரு முருகன் கட்டியாவே இருக்கணும், எந்த ஆயுதம் இருக்கணும். ஆயுதம் இல்லாத எப்படி நான் சண்டைக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். பார்த்தால் இந்த உண்மையோடு பார்த்தால் இந்த உண்மை ஏது பிள்ளை கேட்பது நாய் அப்படி என்று சொல்லி உடம்பில் இருக்க முடியாத சட்டையெல்லாம் என் பிள்ளையாருக்கும்படியான தெய்வ யானை கொண்டு வந்து அந்த ஆறுமுகத்துக்கு கல்யாணம் செய்து இது வரைக்கும் ஒரு பையன் எங்களை ஆட்டவும் அசைக்கவும் அப்படி 32 படி சிமாகணும். 32 படினா அரை மூட்டை ஆச்சுடா. அரை மூட்டை வச்சிருக்காரு முக்கால் மூட்டை வச்சிருக்காரு. என்ன படி சொல்றாங்க? அழகர படிக்கல பையா. 7 படியான படி 32 படி. நல்லவங்க வந்தா வாங்கன்னு கை எடுத்து கூடாது. நல்லவங்க வந்தா வாங்கன்னு வரவேற்கும். இன்னும் என்ன பண்ணுவோம்? படி தெளிக்கும். இன்னும் என்ன பண்ணுவோம்? சந்தனத்தை பூசும். இன்னும் என்ன பண்ணுவோம்? பூச்சி தண்ணி கிட்ட விட்டுரும். எத்தனத்தோட வரான்னு வச்சுக்க அவனை சிண்டை பிடிக்கும். மொட்டை அடிக்கும். கருமணி செம்பிடிக்கும். திருநீர் கடிக்கும். அவங்களை எவ்வளவு மரியாதை திருநீர் கழிக்கின்றது. ஏன்டா அவரை இதான் பேசுறமா? திருநீர் கழிக்கலாம் யாருக்கு தெரியும்? மூத்திரம் வேணாதான் எல்லாருக்கும் தெரியும். வெளியே பிடித்து தள்ளும். அந்த மாதிரி பதுமை லேசாக நீ வர முடியாது. அப்படி இருக்கு நம்ம சில குறைபாடு இருக்க கிடையாது. இன்னைக்கு மனைவி கூட்டு சில வார்த்தைகளை பேசலாம் மனைவி இருக்காரு. அம்மனை வணங்கி அம்மா அந்த பக்கமா நீட்டு அவன் எதிரி நீட்டான
கோயில சாப்பிட்டாரு கோயிலை சேர்த்து இருக்கிற மயிரை புடுங்கிறதில்ல கேட்கறது இருக்கிறதில்ல கேட்டு வாங்கிட்டு வர்றது கோயில் சேவைனாக்கா அவருக்கு கோயில் விசேஷம்னா கூட்டிட்டு போனால் என்ன அர்த்தம்? விழுப்புரத்தை விட்டா பெருமை பிறந்த நகரம் தும்பூர். விழுப்புரத்தை விட்டா ஆமா. விழுப்புரத்துக்கும் விழுப்புரம் டவுனு கிராமம் பெரிய நகரம் இது. இதா கிராமம். ஆமா. தும்பூர் கிராமத்திலே குடிகொண்டிருக்கும்படியான செல்லமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வீதி உலா காட்சியளித்து அம்மனுடைய சேவை காண வேண்டும் அப்படி என்று அரும்பாடுபட்ட இந்த இரவு நாடகம் நடத்த வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய பாராளுமன்றத்திற்கும் சபையிலே சொல்லிருக்கும்படியான யாவற்றமான பேர் எங்கள் நாடகத்தை காண வந்திருக்கின்ற தீவிர மக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என் தாய் குலத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். எங்க கம்பெனி கடலூர் ஐயாவுடைய குமராவத்தை சேர்ந்த கற்பகம்பாள் நாடக சபை உதவியாளர் விக்னேஷ். ஆமா, அவருக்கு ஒத்துழைப்பு என்ன அவர் உறுதுணையா இருக்கக்கூடிய ஓனர் ஆலடி புலியூர் சேர்ந்த சத்யராஜ் ஐயா அவருடைய பாராளுமன்றத்துக்கும் இடையாரை சேர்ந்த சூர்யா நாடகாசிரியர், கிருமாவத்தை சேர்ந்த வீரபாண்டி நாடகாசிரியர், இன்னும் நல்ல பெரிய பெரிய ஆசாரியெல்லாம் இருக்கிறாங்க. ஆசாரி நீங்க யாருன்னா ஆசிரியர் நீங்களா? சரி சொல்லு ஆசிரியர். உனக்கு எனக்கும் இல்லடம் சென்று என் மனைவி இந்திராணி இருப்பா விடுவா. கேளுக்க சபைகளை தினந்தேன் இந்திராணி அழைக்க இந்திராணி வருவதை காண்க.